கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் எபேசியர்களின் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிரியமானவர்களே, இந்த எபேசியர் நிருபத்தை பவுல் எபேசு சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இந்த எபேசு சபை ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய தரங்கொண்ட ஒரு சபையாக இருக்கிறது. எந்த விதமான ஒரு கண்டமினேஷனும் இல்லாமல், ஒரு சொல்லப்போனால் நிருபங்களின் ராணி என்று இந்த எபேசியர் நிருபத்தை அழைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம், விசேஷமாக சபையை குறித்ததான சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு நிருபமாக இருக்கிறது. இந்த எபேசிய நிருபத்தில் பல காரியங்களை பவுல் சொல்லிக்கொண்டே வாரார். நீங்கள் முந்தின அதிகாரங்களை வாசிக்கும்போது ஒரு கணவன் மனைவிக்கு பற்றி சொல்கிறார், அப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்கிறார், ஒரு எஜமானுக்கு, ஒரு வேலைக்காரர்களுக்கு, எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தரில் பலப்படுங்கள், கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். அப்போ கர்த்தரோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தில் நம்ம பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வல்லமையில் நாம் பலப்படுங்கள். பலப்படுங்கள் அப்படின்னா ஸ்ட்ராங், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவனோட உள்ள ஐக்கியத்துக்குள்ளே, கர்த்தருக்குள் அப்படின்னு சொல்லி பைபிளில் அநேக இடங்களில் சொல்லுது. கர்த்தருக்குள் நடந்து கொண்டு, கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம். ஸோ கர்த்தரோடு நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக நாம் பலனுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனோட கூட உள்ள ஐக்கியம் என்று நாம் சொல்லும் பொழுது, நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனோடு செலவழிக்கிற நேரம், வேத தியானத்தின் மூலமாக, தேவனை துதிப்பதின் மூலமாக, நாம் தேவனை ஸ்தோத்திரிப்பதின் மூலமாக, ஆண்டவருடைய வேதத்தை நாம் இன்னும் அதிகமாக நம்ம அறிந்து கொள்ள கர்த்தரை குறித்ததான அறிவு நமக்கு வரும். நாம் வேதத்தை படிக்கும்போது 2 காரியம் இருக்குது. ஒன்று, மூளை அறிவில் அதை பதிச்சிடக்கூடாது. வேதத்தை எங்கே பதிக்கணும் அப்படின்னா இருதயத்தில் பதிக்கணும். நாம் ஏசாயா 51:11 பார்க்கும்போது, வேதத்தை என் இருதயத்தில் பதித்தவர்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்கணும். மூளை அறிவில் வச்சிட்டோன்னு சொன்னால் ஆவிக்குரிய பெருமையும் ஆவிக்குரிய வீழ்ச்சியும் தான் வரும். ஆனால் இருதயத்தில் பதிப்போம் என்றால் நம்ம நிச்சயமாக தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறவங்களாக இருப்போம். அப்போ கர்த்தரில் நம்ம பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். ரெண்டாவது, இங்கே வாசிக்கிறோம், ஆவியானுடைய அந்த பலன், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணுமா. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார், கடைசியாக இதெல்லாம் சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு காரியத்தை அந்த பின்னால் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்கிறத பார்க்குறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே பலனுள்ளவர்களாக, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 11, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா நமக்கு நல்லா புரியும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ பிசாசின் தந்திரத்தோடு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தரில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், கர்த்தருடைய வல்லமையிலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ பிசாசுடைய தந்திரங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதலாக சாத்தானை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துது. அங்கே அறிமுகப்படுத்தும் போதே அவனை குறித்து தேவ ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா, சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது என்று நான் வாசிக்கிறோம். தந்திரம், பிசாசனுடைய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, நிறைய காரியங்களை பைபிள் சொல்லுது. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, வஞ்சிக்கிறவன், அவன் திருடன்,
கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன், பல காரியங்களை சொல்லுது. ஆனால் முதலாக அவனை குறித்து வேதாகமம் அறிமுகப்படுத்தும் போது அவனை குறித்து சொல்கிற காரியம் என்னென்னா, தந்திரம் உள்ளவன். பார்த்தீங்களா? அவன் சாத்தானுடைய குணாதிசயம் தந்திரம். நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது, ஏமாற்றினது என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அப்போ சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா தந்திரம். ஒருத்தன் தந்திரமாக நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பின்னால் இந்த தந்திரமுள்ள பிசாசு செயல்படுகிறதே பார்க்கிறான். அவன் மகா தந்திரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து நாம் சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் மகா தந்திரவாதி. அப்போ தந்திரம் உள்ளவனுக்கு பின்னால் என்ன ஆவி செயல்படுது அப்படின்னா தந்திரமுள்ள சர்ப்பத்தின் ஆவி செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தந்திரமுள்ள மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்திரமுள்ள பிசாசு செயல்படுகிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏவாளை எப்படி சாத்தான் தந்திரமாக அவன் வஞ்சித்தானோ அதே போல கர்த்தருடைய வழியில் நடக்க விரும்புகிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் வஞ்சிக்கும்படி, வீழ்த்தும்படி, விழ தள்ளும்படி அவன் கிரியை செய்கிறவனாயிருக்கிறான். ஆகவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் தந்திரம் உள்ளவர்களாய் நடவாமல் என்று சொல்லி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆகவே சாத்தான் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். ஆகவே பவுல் சொல்கிறாரு, நான் தந்திரமுள்ளவர்களாய் நடவாமல். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தந்திரமாக நடக்க வேண்டிய நேரம் வரும்போது நாம் மிக கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்விதமாக நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் தந்திரமுள்ள பிசாசு தான் நம்மளை நடத்துவானே ஒழிய தேவ ஆவியானவர் நம்மளை நடத்த முடியாது. தந்திரமாய் நடவாமல். நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஆகவே இங்கே பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, தந்திரமுள்ள இல்லையா வஞ்சிக்கிற போதகம். அப்போ தந்திரம் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கே சாத்தானின் ஆவி செயல்படுது. அந்த தந்திரமாக செயல்படுகிற ஒரு மனிதனுக்கு பின்னாக தேவ ஆவியானவர் செயல்பட மாட்டார். பிசாசின் ஆவி, தந்திரமுள்ள ஆவி தான் செயல்படும். இந்த தந்திரமுள்ள மனிதர்களையும், இந்த தந்திரமாய் நடக்கிற மனிதர்களை மட்டுமல்ல, இதற்கு பின்னாக இருக்கிற இந்த பிசாசின் கிரியைகளையும் நம்ம தோற்கடிக்கணும்னு சொன்னால் நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தந்திரமான கட்டுக்கதைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு மத்தியில் நாம் ஜாக்கிரதையாய் காப்பாற்றப்பட ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலும் நாம் பலப்படுகிறவர்கள், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அங்கே அதிலே பாருங்கள், அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஸோ பிசாசின் தந்திரத்தோட எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எதிர்த்து நிற்கிறதுல நாம் திராணி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, சத்துரு பல ஆண்டுகள் அவன் அனுபவம் உள்ளவன். எப்படி ஒரு கோலியாத்து சிறுவயது முதல் யுத்த வீரன் என்று சவுல் சொல்கிறத போல சாத்தான் அவன் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள்
அனுபவம் உள்ளவனாக அவன் இருக்கிறான். அவனுக்கு முன்னால் நம்முடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு, 60 வயசு, அல்லது 70 வயசு, 80 வயசு, 40 வயசு, 30 வயசு, சின்ன ஒரு வருஷம். அவனும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல பரிசுத்தவான்களோடு கூட போராடி 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 அவன் அதிகமான அனுபவங்களை அவன் பெற்றிருக்கிறான். எப்படி வீழ்த்தணும், எப்படி வஞ்சிக்கணும், எப்படி தந்திரத்தினால கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று இவனுடைய மனதை கெடுக்கணும், தந்திரமுள்ள போதனைகளை கொடுத்து எப்படி சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதோவா செயல்படணும், எல்லாவற்றையும் சத்துரு பல 1000 ஆண்டுகள் அவன் அனுபவம் உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே இந்த திராணி என்கின்ற வார்த்தை இங்கே 11ஆம் வசனத்தில் வருகிறது. அதுக்கு பின்பாகவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக, இந்த திராணி என்று சொல்லி அங்கே வருகிறது. திராணின்னா நிற்கிறதுக்கு, அதுக்கு முன்னால் நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது நம் ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார். நாம் அகெயின்ஸ்ட் த ஈவில், சாத்தானுடைய ஒவ்வொரு தந்திரங்களுக்கும் விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் காணப்படணும். நமக்கு அந்த திராணி வேணும்னு சொன்னால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் எப்படின்னா சாத்தானோட எசைஞ்சு போயிடக்கூடாது. நாம் சாத்தானுக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் பவுல் பல இடங்களில் சொல்கிறாரு, நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற ஞானமாய் நமக்கு நடக்கலை, நாங்கள் கபடாக நடக்கலை, நாங்கள் தந்திரம் உள்ளவர்களாக நாங்கள் மாயம் பண்ணலை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய மனசாட்சிக்கும் மற்றவர்களுடைய மனசாட்சிக்கும் தேவனுக்கும் நம்ம குற்றமற்றவர்களாக காணப்படுறதுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நாம் தேவனுடைய வல்லமையிலே நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது சாதாரண காரியம் அல்ல. இதை எளிதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை எளிதாக எடுப்போம் என்றால் சத்துரு நிச்சயமாக அவன் நம்மை வஞ்சித்து விடுவான். ஆனால் நாம் இதில் தெளிந்த புத்தியாக நாம் இருப்போம் என்றால் நாம் கர்த்தரிலும் அவருடைய சதுவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் பிசாசை ஏற்று நிற்போம். பாருங்கள், சவுல் நடுங்குறான். சவுலோடு சேர்ந்த இஸ்ரவேல் படைகளெல்லாம் கோலியாத்தை கண்டு நடுங்குது. ஆனால் ஒரு சின்ன தாவீது, எந்த யுத்த அனுபவமும் இல்லாத ஒரு தாவீது, ஆனால் அவன் பாருங்கள் கோலியாத்தை கண்டு பயப்படலை. அவன் சொல்கிறான், இவனுடைய காரியத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ராஜாக்களையும் மிலிட்ரியை இவன் தைரியப்படுத்துகிறான். இவனுடைய காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், தேவன் என்னோட இருக்கிறார். அந்த கர்த்தருக்குள்ளே பலப்பட்ட தாவீது, கர்த்தருடைய அந்த வல்லமையிலே பலப்பட்ட ஸ்ட்ராங்காக இருந்த தாவீது மிகப்பெரிய பலசாலியாக காணப்பட்ட அந்த கோலியாத்தை அவன் ரொம்ப தைரியமாக எதிர்த்து நிற்கிறான். திராணி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சவுல்கிட்ட இல்லை, அவன் ராஜாவாக இருக்கிறான், திராணி இல்லை. ஏன் தாவீதினுடைய 3 அண்ணன்மார்களும் கூட அங்கே படையில் இருக்கிறாங்க, போர் வீரர்களாக மிலிட்ரியில் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்கள். அவங்களுக்கு அந்த திராணி இருக்கானா? இல்லை. அவங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்? அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன். இந்த கோலியாத்தை நம்மளால் ஜெயிக்க முடியலையே, இந்த கோலியாத்துக்கு முன்னால் நம்ம நிற்க முடியலையே, நாம் இப்படி பயந்து ஓடி ஒளிய வேண்டியது இருக்கிறது. அந்த கோபத்தை எரிச்சலையும் யார் மேலே காட்டுறான்? சம்பந்தமே இல்லாமல் அந்த குட்டி தாவீது மேலே காட்டுறான். அவனுடைய இயலாமையை நாம் பார்க்குறோம். பல இடங்களில் திராணி இல்லாதவர்கள் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறத தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஒரு மனிதன் இயலாமை வரும் பொழுது மற்றவர்கள் மேலே எரிச்சலையும் கோபத்தையும் வெறுப்பையும் பொறாமையையும் வெளிப்படுத்துகிறவனாக மாறுகிறான். நாம் திராணி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சத்ருவை நாம் முறியடிக்கிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக, சத்ருவுக்கு எதிர்த்து நின்று நாம் தேவனுடைய நாமத்திலே வெற்றி சிறக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் அவருடைய வல்லமையை நம் மூலமாக வெளிப்படுத்தி சாத்தானையும் அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களையும் முறியடிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை கொண்டு தேவன் சாத்தானை முறியடிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவர்களாக இருக்கணும். நோக்கம் அதுதான் இருக்கணும். பலப்படணும், ஆண்டவருக்குள்ளே பலப்படணும்.
எப்படி பலப்பட முடியும்? நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிட்டா பலன் உள்ளவங்களா சரீர பிரகாரமாக வருவோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக வாசிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருப்போம். தேவனோட நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். தேவ ஆவியானுடைய வல்லமை நம்மிலே வெளிப்படும்படியாக நாம் முழுவதுமாக ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாஞ்சியோடு தேவ ஆவியானவரை நம்ம தாகத்தோடு நாம் பற்றி கொள்கிறவர்களாக இருப்போம் என்றால் வாஞ்சியுள்ள நம்மிடத்திலிருந்து அவர் தேவ ஆவியானவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இங்கே நம்ம பாருங்கள், நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நமக்கு போராட்டம் உண்டு என்று அந்த வசனம் முடியுது. எப்படி முடியுது? நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு என்று தான் வேதம் சொல்லுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் பிரச்சனையெல்லாம் தீந்துரும், வியாதியெல்லாம் நீங்கிறோம், கடன் பிரச்சனை நீங்கிறோம், என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிரும் இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இப்படி நிறைய காரியங்களோடு எதிர்பார்த்து நான் வந்தேன். ஆனால் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களே, பிசாசு தந்திரமாக செயல்படுவான்னு சொல்கிறீங்களே, போராட்டம் உண்டுன்னு சொல்கிறீங்களே, பயம் காட்டுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை செலவை கணக்கு பார்த்து தான் இதில் இறங்கணும். தேவனுடைய வழியில் நடந்து போகிறதுக்கு சத்துரு எவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறவனாக தந்திரமாக செயல்படுகிறவனாக எதிர்த்து நிற்கிறானோ அதே மாதிரி தேவனும் தேவ ஆவியானவரும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக வைராக்கியமாய் செயல்படுகிறார்கள். நம்ம அதனால தான் தெளிவாக சொல்கிறாரு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு என்று இங்கே 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அடுத்த வசனத்தில் ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் நம்மோடு கூட போராடுவதற்கென்று ஒரு தீங்கு நாள் இருக்கிறது. எல்லா நாளும் நம்மளோட போராடிட்டு இருக்க மாட்டான், எல்லா மணி நேரமும் போராடிட்டு இருக்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு டூரேஷன் இருக்குது. நாம் யோபு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவோ, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்போ தீங்கு நாள் அப்படின்னா சாத்தானோடு கூட நாம் போராட வேண்டிய ஒரு போராட்ட காலம். எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையாக இருக்கும், எங்கே போனாலும் கதவு அடப்பட்ட மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். கூட இருந்தவங்க ஏற்று நிற்பாங்க, பொறாமை திடீர்னு பொறாமையினால் பிரச்சனைகள் வரும். நம்ம நம்பினவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இல்லையா, சம்பந்தம் இல்லாமல் நமக்கு சத்துருக்களாக முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று ஏசாயாவில் எழுதியிருக்கிறபடி முகாந்திரம் இல்லாமல் நம்மளை நெருக்குவாங்க, முகாந்திரம் இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க, சம்பந்தமே இல்லாமல். ஏன் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, தீங்கு நாளிலே சாத்தானோட நம்ம போராடுறதுக்கு நாம் திராணி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அதை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். நாம் சத்துருவை எதிர்த்து தான் நாம் நின்று ஆக வேண்டும். அந்த போராட்ட காலகட்டங்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம அதிகமாக ஆண்டவரோடு உள்ள பலன், அந்த ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆவியானுடைய வல்லமை நம்ம மூலமாக, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என் மூலமாக வெளிப்படணும் அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவரே உம்முடைய வல்லமை, அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டதின் மூலமாக நாம் பெற்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானுடைய வல்லமை நம்மில வெளிப்படுவதற்கு நம்மை நாம் பரிசுத்தத்தோடு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே ஆவியானவர் என் மூலமாக வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே நான் திராணி உள்ளவனாக நிற்கணும், நான் ஜெயம் எடுத்தவனாய் நிற்கணும். தீங்கு நாளிலே சத்துரு என்னை ஜெயிக்கக்கூடாது, நான் தான் சத்துருவை ஜெயிக்கணும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்துருவை அவர் சிலுவையிலே தோற்கடித்தார். நம்முடைய ஆண்டவர் யார்? வெற்றி சிறந்த கிறிஸ்து. சாத்தான் யார்? தோற்கடிக்கப்பட்ட பிசாசு. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அந்த தேவன், சமாதானத்தின் தேவன், சாத்தான காலின்கள் நசுக்குகிற கர்த்தர், எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே உரிந்து கொண்டு வெற்றி சிறந்த தேவன். ஆகவே நமக்கும் ஜெயம். அதனால வேதம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நம்ம எப்படின்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவதின் மூலமாக நாம் திராணி உள்ளவர்களாக, சத்துருவை அவனுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முற்றும் அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயம் எடுக்க, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. சங்கீதம் 41:11 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 41:11, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். என்ன வாசிக்கிறோம்? சத்துரு என் மேல ஜெயம் எடுக்கலைன்னா நான் ஜெயம் எடுத்துட்டேன், அவன் என்ன ஜெயிக்கல, நான் சத்துருவை ஜெயிச்சிட்டேன். ஸோ இது எதை வெளிப்படுத்துது? ஆண்டவரே, நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர். பார்த்தீங்களா? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு காரியம், போராட்டம் உண்டு. சத்துருடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களாக நம்ம நிற்கணும். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவருடைய வல்லமையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவங்களாக நின்னா நாம் ஜெயம் எடுக்கிறோம். நம்முடைய பகுதியை செய்ய வேண்டியதை நாம் செய்யும்போது நமக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர், ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை அவர் பலப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. அவங்க ஸ்ட்ராங் ஆகட்டும், உங்களுக்குள்ள உங்கள் வல்லமையில் ஸ்ட்ராங் ஆகட்டும். அதன் மூலமாக சத்துருவை அவர்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் தாமே அவர்களை பலப்படுத்தும், பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் இங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.